ஹாய் சசி டாக்கீஸ். நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் இதயம் முரளி. இந்த படத்தை வந்து ஒரு ரொமான்டிக் டிராமாவா சப்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, அதர்வாவும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து யுஎஸ்ஏல இருந்து இந்தியாவுக்கு ஃபிளைட்ல வந்துட்டு இருக்காங்க. எதுக்காக வராங்கன்னா அதர்வாவோட கல்யாணத்துக்கு. இப்படி வந்துட்டு இருக்க நேரத்துல ஃபிளைட்ல வந்து அதர்வாவும் அவர் ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஃபகத் ஃபாசிலா சந்திக்கிறாங்க. ஃபகத் ஃபாசிலை சந்திக்கும் போதும் அவங்களுக்குள்ள அதர்வாவும் ஃபகத் ஃபாசிலும் பேசிக்கிற டயத்துல வந்து அதர்வா ஒரு எக்ஸைட்மெண்ட்ல தன்னோட பாஸ்ட் லைஃப்பை பத்தினா நிறைய சொல்றாரு. என்னோட ஸ்கூல்ல நான் எப்படி இருந்தேன், காலேஜில் எப்படி இருந்தேன், என்னோட லவ் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு அப்படியே அவர் சொல்லிட்டே வராரு. ஸோ அவர் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத அந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் வந்து இந்த ரொமான்டிக் டிராமா கான்செப்ட்ல வச்சிருக்காங்க. அந்த ட்விஸ்ட்டுமே படத்துக்கு ஒரு சப்போர்ட்டிவாவே அமைஞ்சிருக்கு. ட்விஸ்ட் ரிலிவீல் ஆனதுக்கு அப்புறமும் அடுத்து பார்க்க போற படங்கள் எல்லாமே அடுத்து வர சீன்ஸ் எல்லாமே ரொம்ப விறுவிறுப்பாவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்துல ரொம்ப பெரிய பலமா அமைஞ்சிருக்கிறது படத்தோட விஷுவல். யுஎஸ்ஏல அவங்க காட்சிப்படுத்துற சீனா இருக்கட்டும், இல்ல மதுரையில, திருச்சியில, கோயம்புத்தூர், தமிழ்நாட்டுல காட்சிப்படுத்துற சீனா இருக்கட்டும், எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு லவ்லி ஃபீல் கொடுக்குதுன்னு சொல்லலாம். படத்துல பாடல்களும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல பாடல்களாவே அமைஞ்சிருக்கு. தனிப்பட்ட முறையில பாடலை கேட்கறத விட படத்துல சீனா பார்க்கும் போதும் அந்த கதையோட ஒன்றி பாடல்கள் கேட்கும் போதும் ரொம்பவே நல்லா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். வேற ஒரு நல்ல படத்துல திரும்ப சந்திக்கிறேன். விருப்பப்படுறவங்க தியேட்டர்ல பாருங்க.